எந்த விஷயமும் இந்த செல்போன்ல இல்லை. நம்மளுடைய சிந்தனையை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கக்கூடிய அத்தனை மோசமான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தைய ஃபர்ஸ்ட் செல்போன் கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு இருக்கும், சோப்பு டப்பா மாதிரி ஒரு டப்பா இருக்கும். அது எத்தனை தடவை போட்டாலும் கீழே போட்டா உடையாது. அதுல என்ன பிரச்சனைனா அதுல நம்ம என்ன பேசணுமோ நம்ம பேசலாம், சொல்ற கேட்கலாம். அதான பர்பஸ். செல்போனோட பர்பஸ் என்ன? நம்ம ஒரு மேட்டர் சொல்ல போறோம், இன்னொருத்தர் ஒரு மேட்டர் சொல்ல போறான். பேனாவோட பர்பஸ் என்ன? ஒன்லி பேனாவோட பர்பஸ் எழுதணும், திருப்பி கையில் வச்சுக்கணும். அதுபோல செல்போனோட பர்பஸ் என்னன்னா ஒன்லி கம்யூனிகேஷன் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு இந்த கம்யூனிகேஷனை தவிர்த்து இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மோசமான விஷயத்திலும் கொண்டாந்து நம்ம கண்ணில் காமிச்சிட்டு இருக்கு செல்போனு. தயவு செய்து உங்க குழந்தைகள் செல்போனை கொடுக்காதீர்கள். தயவு செய்து இல்லை அப்படிலாம் கிடையாது. என் பிள்ளைகிட்ட திடீர்னு கொடுங்கன்னா சத்தம் போடுறான், அழுகுறான், அவன் வேற ஏதாவது முடிவு பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த செல்போனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்கு முதல்ல செஸ் விளையாட சொல்லுங்க, கிரவுண்டுக்கு போக சொல்லுங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க, நான் நல்ல புத்தகம் படிக்க சொல்லுங்க, லைப்ரரி போக சொல்லுங்க. அடுத்தது தயவு செய்து இந்த மாதிரி போதை இப்போ பார்த்து எந்த கடையில் பார்த்தா நாங்கள் எவ்வளோதான் ரைட் அடிச்சு குடிச்சாலும் ஏதாவது ஹான்ஸு போதைப் பொருட்களோ அது வந்து டாஸ்மாக் போகிற பழக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கு. தயவு செய்து நீங்களுக்கு உங்கள்கிட்டயும் அந்த பழக்கம் இல்லாமல், உங்க தலைமுறை சேர்ந்தவர்களுக்கு அந்த பழக்கங்கள் இல்லாம, உங்களோட குழந்தைகளுக்கு அந்த பழக்கங்கள் இல்லாம, குடும்பம் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கிற நபர்களுக்கு ஒரு போர்டு கூட வைங்க. குடிப்பழக்கம் வேண்டாம் போர்டு வைங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாக போர்டு வைங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அது இந்த இடத்துல பர்டிகுலரா முக்கியம் இல்லையா? எக்ஸசைஸ் இடத்துல அதான் முக்கியம். அதை சொல்லுங்க. நல்லா ஒர்க் பண்ணுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா சம்பாதிங்க. எல்லாரும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த பாரதியார் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வைய தலைமை கொள்ளுன்னு சொல்றாரு. இந்த உலகத்தை எல்லாரும் சாதிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கோம். யாரும் வந்து வெகு ஆர்டினரி பர்சனா வாழ்ந்தோம், ஒரு வேளை சாப்பிட்டோம், அவனுக்கு கல்யாணம் பண்ணோம், புள்ள வீட்டுக்கு பெற்றோம், வாழ வச்சோம், சாப்பிட்டோம், வயசான செத்து போறதுக்காக மட்டும் இந்த உலகத்துக்கு வரல. எல்லாருமே இந்த உலகத்துல உயர்ந்த இடத்தை அச்சீவ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சாதாரண ஆள் இல்லைன்னு பாரதியார் சொல்றாரு. அது ஒரு பாட்டு சொல்றாரு பாருங்க. தேடி சோறு நிதம் சென்று பல சின்னம் தெருகதிகள் பேசி வாடி துன்பமிகு உழன்று பிழவாட பல செயல்கள் செய்து கொடும் கூற்றிற்கு இறையனப்பெண் மாகின் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீடு என்று நினைத்தாயோ, எனக்கு என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை எதிர்த்தொழில் செய்து என்று சந்தோஷம் கொண்டிருக்க பாரதியார் சொல்றாரு. அது ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? நான் ஆண்மரியே வாழ்ற நபர் கிடையாது. பராசக்தி சொல்றாரு பாரதியார், நான் ஐ எம் நாட் எ வெரி ஆர்டினரி பர்சன், நான் வேற லெவலில் சாதிக்கிறாள். அதுக்கு தான் இன்னைக்கு அவர் 150 வருஷத்தை கடந்துட்டு இன்னைக்கு நம்ம அவரை பற்றி சப்ஜெக்டை பேசுறோம். அவர் மாதிரி மிகச்சிறந்த கவி இந்தியாவிலே தோன்றுது. சப்ஜெக்ட் தான். நம்ம ஒரு ஆர்டினரியான மிக சாதாரணமான நபரா பிறந்து சாதாரண நபரா வாழ்ந்து மறையறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. எல்லாருமே மிகப்பெரிய அளவில் சாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால நெகட்டிவான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கும் தேவையில்லை. அப்பதான் குற்றங்கள் குறையும், போலீஸுக்கு வேலை இல்லை. எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. நீங்கள் நிம்மதியா இருக்க, போலீஸ் நிம்மதியா இருப்பாங்க. ஆனா குற்றங்கள் சார்ந்து யாரும் போகாதீங்க. போதை பழக்கம் வேண்டாம், கெட்ட சிந்தனைகள் வேண்டாம். நிறைய லைப்ரரிக்கு போங்க, நிறைய புக்ஸ். நம்ம யூரோப் அன்னைக்கு கூட நம்ம நரசிம்மன் முன்னாள் ஒரு புக்கு கொடுத்தாரு, இந்த சௌராஷ்டிர சம்பந்த புக்கு. அதுக்குள்ளே நான் ஒரு 20 பக்கம் படிச்சுட்டேன். அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு அதுல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கான்னு. அதனால படிங்க. நீங்களும் எல்லாரும் இந்நேரம் படிச்சிருந்துருக்கணும். உங்ககிட்ட இந்த அவர் கொடுத்த புத்தகத்தை எல்லாரும் நேரம் படிச்சிருந்துருக்கணும். அடுத்த மாதிரி சந்திக்கும் எல்லாரும் சொல்லணும், நான் கம்ப்ளீட்டா எல்லா பேஜும் படிச்சிடணும் நீங்க சொல்லணும். அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கு. அதனால புத்தகம் தேடி போய் படிங்க, லைப்ரரிக்கு போங்க, கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருங்க. நீங்களும் உங்க தலைமுறைக்கு சொல்லுங்க. செல்போன்ங்கிறது ரொம்ப அடிப்படையான முக்கியமான விஷயம். தயவு செய்து உங்களுடைய பர்பஸுக்கு செல்போன் யூஸ் பண்ணுங்க. குழந்தைகிட்ட அதாவது குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுங்க. அந்த சப்ஜெக்டே கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம் ஆன்லைன்ல படிக்க. ஆன்லைன்ல படிக்க முடியாது செல்போன்ல. நீ ஒரு சப்ஜெக்ட் ஆன்லைன்ல படிக்கிறன்னு உள்ள போனா உன் சிந்தனை கிடைக்கிற அத்தனை எல்லா விஷயமும் சைட்ல போயிட்டே இருப்பான். நீ அதுலதான் உன் மைண்டு போக தவிர அவன் சப்ஜெக்டை சத்தியமா போவார். நீ எல்லாம் ஆன்லைன்ல படிச்சா நம்ம பெரிய ஆள முடியவே முடியாது, மார்க் வாங்க முடியவே முடியாது. செல்போன் உங்க சிந்தனை முயற்சியே இருக்காது. நீங்க படிக்கிற புத்தகமோ, நீங்க வாழ்ற சூழலும், உங்க அப்பா அம்மா மேல நீங்க வச்சிருக்கிற மதிப்பு மரியாதை, வாத்தியார்கள் வச்சிருக்கிற மதிப்பு மரியாதை தான் உங்களை மிகப்பெரிய உயர்த்தம். இந்த இடத்துல இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களை எல்லாருக்கும் நன்றி கூறி வேண்டிய